தேவையில்லாத ஆட்களுடைய நட்பு இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துறது ரொம்ப நல்லது. 2ஆம் இடத்துல கேது இருக்கனால இத்தனை நாள் நான் தான் பெரிய ஆளா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அந்த என்னன்னா அந்த சொல்லி சொல்லி காட்டுவாங்கன்னு செஞ்சதை சொல்லி காட்டினா பிடிக்காது யாருக்கும்னு. ஸோ இந்த டைமா புரியலன்னா நான் எவ்வளவு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன் தெரியுமா, உனக்காக தம்பி வாழ்ந்துட்டு இருக்கேன் தெரியுமா, நம்ம அம்மா சொன்னாலே நமக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அது மாதிரி இந்த டைமா புரியல லூஸ் டாக் விட்டுருவாங்க. ஸோ அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இதனால பார்த்தது நீ சொல்லி காட்டல, அதாவது 1000 நல்லது இருக்கும், ஒரு சின்ன கெட்டது வச்சோட பெரிய ப்ராப்ளம் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைம் பீரியட். ஸோ இவங்க இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது. ஸோ நிறைய விரயங்கள், நிறைய சந்தோஷங்கள், அது நியாயமான விரயங்களா நியாயமான சந்தோஷங்களா தான் இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு பயணமும் ஒவ்வொரு பாடமா இருக்கும். வாழ்க்கையில ஒவ்வொரு மாற்றங்கள். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு ஒரு வார்த்தை இருக்கும் பார்த்தீங்களா, அது 2 விதமா எடுத்துக்கலாம். ஒரே விஷயம் தான் 2 விதமா எடுத்துக்கலாம். அது நல்லதா இருக்கா கெட்டதா இருக்கா. இப்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காங்க, அவ இப்ப நம்ம உரிமை எடுத்துக்கிறோம். இப்ப நீங்க ரொம்ப நான் அவங்க கிட்ட உரிமை எடுத்துக்கிறேன் அப்படின்றப்ப ரொம்ப பொசசிவா ஃபீல் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கா. அப்ப இந்த பொசசிவனோட அடுத்த கட்டம் வெறுப்பு வரும். ஸோ அது லிமிட் எப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கணும். வேற ஒன்றும் இல்லை, எனக்கான உறவு எனக்கான உயிர் அப்படின்ற மாதிரி ரொம்ப உருகி இந்த காதலர்கள் எல்லாம் பயங்கரமான ஒரு அநியாயம்லாம் பண்ணுவாங்க. இந்த டைம் பீரியட்லாம் லிமிட் என்னன்றதை புரிஞ்சுக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரம் பயணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. பழங்காலத்து கோயில்கள் நிறைய பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க டைம் பீரியட் கூட நம்ம ஒரு ட்விஸ்டை வைக்கலாம். அதாவது இந்த வீடியோ எப்ப வேணா யார் வேணா பார்க்கணும். கரெக்டா பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம், திருச்செந்தூர், இந்த மாதிரியான கன்னியாகுமரி, இந்த மாதிரி ஒரு கடல் சார்ந்த பகுதிக்கு போயிட்டு வரேன் போகணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடத்திருப்பாங்க. இது ஒரு சவால் வீடியோவே நம்ம சொல்லலாம். கடகராசிக்காரங்க இல்லை, இந்த வீடியோ யார் வேணா பார்க்கட்டும், யார் வேணா பார்க்கட்டும். கண்டிப்பா இந்த டைம் நம்ம இந்த வீடியோ எடுத்து பாக்குற டைம் பீரியட்ல அவங்க இந்த மாதிரி ஒரு டிராவலை பத்தி பேசியிருப்பாங்க. பர்டிகுலரா பழங்காலத்து கோயில்கள் போயிட்டு வரணும், பூர்வ புண்ணிய ஸ்தலத்துக்கு போயிட்டு வரணும்ன்ற பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் அந்த வீடியோவே பார்ப்பாங்க.